வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே. கடல் உணவு விரும்பி சாப்பிட்றவங்களுக்காகவே இது ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வியாபாரிங்க இல்லை, ஒரு வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே, வியாபார நோக்கம்தான், பட் ஆனால் வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே இதை நாங்கள் செய்யலை. கடல் உணவு உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வாங்க பயப்படுறது விலை அதிகமாக இருக்குங்கிறது. அதனால தான் மீனவர்களாகிய நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பிடிச்சிட்டு வர மீன், எங்கள் சொந்தக்காரங்க பிடிச்சிட்டு வர மீன் எல்லாத்தையுமே நாங்களே டேரெக்டாக விற்பனை செஞ்சுட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போது அதையே சுவையாகவும் சமைச்சு தர்றதுக்கு, அதாவது வீட்டு சுவையில் பழைய பாரம்பரிய முறையில் நாங்களே சொந்தமாக மசாலா அரைச்சி நாங்களே சொந்தமாக பிடிச்சிட்டு வர மீனில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், விலை கம்மியாக. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃப்ரை வெரைட்டி, ஃபிஷ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைனா ஐலா ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, அது மாதிரி நிறைய இருக்குது. வஞ்சரம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். வஞ்சரம் நீங்கள் கடையில் 350 ரூபா கொடுத்து வாங்குறீங்க ஒரு ஹோட்டலில், ஒரு சில ஹோட்டலில் 250 ரூபா கொடுத்து வாங்க. அந்த சைஸ் வஞ்சரம் நம்மகிட்ட 150 ரூபா 160 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை விட சின்ன சைஸு 130 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை விட சின்ன சைஸு 90 ரூபாய்க்கு கிடைக்கும் வஞ்சரம் ஸ்லைஸு. இந்த மாதிரி நிறைய எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். சரிங்களா? ஃபிஷ் ஃப்ரை, நிறைய நண்டு வறுவல், அது இதுன்னு எல்லாமே. அதே மாதிரி ப்ரான் வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-16 வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரானில் வந்து தொக்கு, ட்ரை ஃப்ரையு, பெப்பர் ஃப்ரையு, பெப்பர் தொக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி பல விதமாக. ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க, விதவிதமாக சாப்பிடணும். அதே மாதிரி ப்ரான் நிறைய பேர் சொல்லுவீங்க கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி ரஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம், ஒரு இறால் வறுவல் சாப்பிட்றோன்னா நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்கணும். மீனாக இருந்தாலும் சரி, இறாலாக இருந்தாலும் சரி, நண்டாக இருந்தாலும் சரி, சாஃப்டாக தான் இருக்கணுமே தவிர ட்ரையாக இருக்கக்கூடாது. நம்மகிட்ட மீன் ஃப்ரையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா மசாலாவில் ஊறி போய் நல்லா ஜூஸியாக எடுத்து சாப்பிடும்போது அந்த சதையில் மசாலா ஊறி போய் அதை வறுத்து எடுக்கும்போது அப்படியே நமக்கு வந்து அதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு நம்ம அப்படி அந்த உள்ளுணர்வு சொல்லணும். அப்படி இருக்கணும். சும்மா கருவாடு மாதிரி ட்ரையாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு சிலருக்கு பிடிக்குது. ஆனால் அப்படி சாப்பிட்றது முறையல்ல. ரொம்ப அருமையாக கடல் உணவு எப்பயுமே மீன் வறுவலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த பக்கம் ஒரு 4 நிமிஷம் ஃபஸ்ட்டு போடுறீங்களா, அடுத்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த குக்கிங்கே முடிச்சுட்டு வெளில வந்துடணும். டப்புன்னு போட்டு அதை போட்டு பரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அதை போட்டு ட்ரையாக போட்டுக்கிட்டு எண்ணெயில் முழுகடிச்சிக்கிட்டு, எண்ணெயே ஃபஸ்ட்டு நிறைய வைக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடமாவில் வந்து கடமா கறி குழம்பு, கடமா கறி தோசை, அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நாம் இப்போ ஆள் பற்றாக்குறையால் கொஞ்சம் டைமிங்கை குறைச்சி ஒரு சில ஐட்டம் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேளுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். மெனு நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். அறுசுவையில் 100 சுவைன்னு கொடுத்துருக்கோம். 100க்கு மேலே நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கடல் உணவில் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே ட்ரை பண்ணாததெல்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க. காம்பேக்டாக எனக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு புதுசாக வைக்கணும், ஒரு அது ரொம்ப யூனிக்காக இருக்கணும், இது வரைக்கும் யாருமே வைக்காததாக இருக்கணும், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சீ ஃபுட்டில் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சாம்பிள் செஞ்சு அனுப்புகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆர்டர் கொடுங்க. ஃபங்க்ஷனுக்கு 500 பீஸ், 600 பீஸ், 1000 பீஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணி தருவோம். ட்ரிபிள் லேயர் ஃப்ரைலாம் இது வரைக்கும் லைஃப்பில் யாருமே ட்ரை பண்ணாதது. ஒரு ஃப்ரையை எடுத்து கடிச்சிங்க அப்படின்னாக்கா 3 விதமான டேஸ்ட் அதில் வரும் ஒரு கடிக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பு வெரைட்டி, மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, கடமா குழம்பு, கடமா கறி குழம்பு, சொரா மீன் குழம்பு, திருக்க மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு, ட்ரை ஃபிஷ் குழம்பு, இந்த மாதிரி பல வகை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரியாணியில் எறா பிரியாணி பண்ணுறோம், மீன் பிரியாணி பண்ணுறோம், நண்டு பிரியாணி பண்ணுறோம், கடமா பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கடல் பிரியாணின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இப்படியே சாப்பிட்டு அழுத்து போச்சுன்றாங்க. அழுத்து போச்சு தான், அது மட்டும் கிடையாதுங்க. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க எதை சாப்பிட்றது நல்லதுன்னு, அவர் சொல்லுவார். அதனால் கடல் உணவை வச்சு பிரியாணி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லாமே விலை அதிகமாக இருக்கக்கூடாது, எல்லா வெரைட்டியும் ஒரே வீட்டில் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக 16 வகையான டிஷ்ஷுங்க வச்சு 999 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு காம்போவாக. அந்த காம்போ ஆடி மாதத்துக்காக போட்டது. ஆடி காம்போ இன்னொரு 2 நாளில் நிறுத்திட்டு அதே 16 வெரைட்டியை வச்சு வேறு மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் கவனிங்க, ட்ரை பண்ணுங்க, ஒரே மாதிரி பண்ணாதீங்க. சரி, எல்லாரையும் விட்டுட்டு நம்மகிட்ட ஏன் அது சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம குக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பழைய காலத்து முறையில். அதே மாதிரி சீ ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனை எடுத்து பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஹைஜீனிக்காக குக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி அனுப்புகிறோம். சரிங்களா? 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் அஃபோர்டபுள் ப்ரைஸில், குறைஞ்ச விலையில் இருக்குது.
சரிங்களா. எப்பயுமே நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே மீன் சமைக்கிறதுக்குங்க மசாலா பெருசாக சொல்லுவாங்க, அதை போடணும் இதை போடணும், அதெல்லாம் கிடையாதுங்க. வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இல்லை உப்பை போட்டு பரட்டி லைட்டாக தூவி விட்டுட்டு மீனை சமைச்சிங்கன்னா ஃப்ரெஷ் டேஸ்ட்டு சும்மா அதாவது நாக்கில் நடனம் ஆடணுவாங்களே அந்த மாதிரி ஆடணும். ஏன் அப்படின்னா கடல் உணவு சுவையாக இருக்கும். அது எந்த மசாலாவும் தேவை கிடையாது. லைட்டாக ஃபார்மாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இது போதும். அந்த ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் இது போதும். இதை மட்டும் வச்சு டேஸ்ட்டை கொண்டு வர முடியும். ஏன்னா மீனோட டேஸ்ட்டு ரியலாக கிடைக்கும். அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மீன் விலை கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு 10 நாள் 15 நாள் 5 நாள் 6 நாள் ஐஸில் வச்சு அதை ஊற போட்டு அதுக்கப்புறம் சமைக்கும்போது தான் ஹெவி மசாலா கொடுக்கணும். அப்போ தான் அது மசாலாவில் ஊறணும். சொல்லுவாங்க மீனில் மசாலா வந்து இப்போ நான் அரை மணி நேரம் ஊறப்பட்டேன், 3/4 மணி நேரம் ஊறப்பட்டேன், மீனில் பிடிக்கலன்னு. நீங்கள் வேணால் வாங்க, நாங்கள் சமைக்கும்போது கூட நில்லுங்க, மீனை கட் பண்ணி தருவாங்க, நல்லா கழுவுவாங்க, கழுவிட்டு அப்படியே மசாலாவில் 2 பக்கமும் அப்படியே பரட்டிட்டு அப்படியே அந்த ஸ்பாட் எடுத்து போட்டு வைப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஊற வைக்க மாட்டோம் நாங்கள். ஊறுதா இல்லையான்னு பாருங்கள். சரிங்களா. ஏன்னா மீனுக்கு அவ்வளோதான் விஷயம் அங்கே. இன்னும் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா நம்ம வெப்சைட்டில் போய் பாருங்கள். இதுதான் நம்ம வெப்சைட் நேம் கொடுத்துருக்கோம், ourfisherman.comனு. ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். ப்ரீ புக்கிங் தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா முதல் நாளே பணம் கட்டி ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுவோம். இங்கே டைனிங் கிடையாது, டேக்அவே மட்டும்தான். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேங்க, வெளியில் நீங்கள் 3000 4000 ஆர்டர் பண்ணுறதை இங்கே ஒரு 1000 1500 முடிச்சிடலாங்க. இந்த காம்போவே 999 போட்டுக்க தெரியுமா. நீங்கள் சேலஞ்சிங்காக சொல்கிறேன், வெளில ஆர்டர் பண்ணுங்கள், 3000 குறையாது. அந்த மாதிரி சவாலாக சொல்லுவோம். திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் மீன் பிடிக்கிற மீனவர் மட்டும் கிடையாது, யூனிக்காக சமைக்க தெரிஞ்ச, டேஸ்ட்டாக சமைக்க தெரிஞ்ச ஒரு குக்.